காணாம போச்சே. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? யாருகிட்ட போய் சொல்லுவேன்? என் உழைப்பெல்லாம் இப்படி வீணா போச்சே. இன்னைக்கு என்ன பார்த்து நிறைய வச்சிருந்தனே, இப்படி மொத்தமா எடுத்துட்டு போயிட்டாங்களே. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என் வீட்லயா இப்படி நடக்கணும்? இதை கேட்க யாருமே இல்லையா? ஏன் சின்ன பொண்ணு வசந்தி, லட்சுமி, நான் அழுறது உங்க காதுலலாம் கேட்கலையா? என்கிட்ட இருந்த உழைப்ப இப்படி மொத்தமா தூக்கிட்டு போயிட்டாங்களே. என்னாச்சு கோமதிக்கா? ஏன் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிய? வீட்ல ஏதாவது சண்டையாக்கா? அண்ணே அடிச்சு விட்டாவளோ? சொல்லுங்க கோமதி அக்கா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிய? நான் என்னத்த சொல்லுவேன் சின்ன பொண்ணு, எல்லாம் மொத்தமா போச்சுமா. என்னக்கா சொல்லுதிய? மொத்தமா போச்சா? எல்லாம் போச்சு சின்ன பொண்ணு, எல்லாமே போச்சு. அழாதிய கோமதியக்கா, என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னக்கா காணாம போச்சு? அதை எப்படி என் வாயால சொல்லுவேன் லட்சுமி? ஆசாசையா வச்சிருந்தது இப்படி மொத்தமா போச்சே. என் நெஞ்செல்லாம் வலிக்குது. ஏக்கா அழாதியக்கா, ஏங்க ஏங்க அழாதியே, ஏதாவது ஆயிர போகுது. அதான் எல்லாமே போச்சு சின்ன பொண்ணு. என் புருஷன் வேற மதியானம் வந்துருவாரு. அவர்கிட்ட நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. ஏன் கலக்குருவி, எதுக்கு இந்த அக்கா கடந்து இப்படி அழுதுறாவ? எனக்கு என்ன தெரியும்? நீ தானே பக்கத்துல இருக்கா? எனக்கே ஒண்ணும் தெரியாது. அவிய அழுதுட்டு இருந்தாவ, அதனாலதான் நானே வெளியே ஓடி வந்தேன். நீதான் ஏன் பக்கத்துல இருக்கியோ? கோமதி அக்கா அழாதியக்கா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. காணாம போனா கண்டுபிடிச்சிடலாம்க்கா, அழாதியே. ஆமா கோமதி, அழாத. என்ன காணாம போச்சுன்னு சொன்னாதானே கண்டுபிடிக்க முடியும். என் உழைப்பு புள்ள மொத்தமா போச்சே. இங்க என்னாச்சுன்னே? ஏன் இந்த அக்கா இப்படி அழுதுட்டு இருக்காவ? அந்த அம்மா வீட்டுல ஏதோ காணாம போச்சான், அதான் கிடந்து கத்திட்டு இருக்காவ. என்ன காணாம போச்சுனே? அதுதான் அந்த அம்மா சொல்லாம அழுதுகிட்டே இருக்குதே. கோமதிக்கா அழாதியக்கா, என்னன்னு சொல்லுங்க, அப்பதானே தெரியும். என்ன காணாம போச்சுன்னு சொல்லுங்கக்கா, கண்டுபிடிச்சிருவோம். நான் என்னத்த சொல்லுவேன் வசந்தி? ஆசை ஆசையா வாங்கி வச்சிருந்தனே, இப்படி ஆட்டிய போட்டானே. அழாதியக்கா அழாதிய. ஏ இழுவே, கேட்டியா? ஆமாக்கா, ஆசை ஆசையா வாங்கி வச்சிருந்தாவலாம். சும்மா இருக்கணும், நகை நகையா வாங்கி அடுக்கிக்கிட்டு மினுக்கிக்கிட்டு தெரிஞ்சா இப்படிதான் யாராவது எடுத்துட்டு போவாங்க. ஆமாக்கா. திருவிழாவோட எவ்வளவு நகை போட்டிருந்தாவ பாத்தியலா? ஆமா இழுவ, நல்ல நகையை போட்டு ஆட்டினாவல்ல, இவளுக்கு தேவைதான். ஆமாக்கா. நிறைய நகை இருக்குன்னு பகுமானம் பண்ணிட்டு தெரிஞ்சாவல்ல, அதான் எவனோ எடுத்துட்டு போயிட்டான். ஆமாக்கா. ஏம்மா, ஏம்மா இப்படி பேசுறிய? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அவளுக்கு ஆறுதல் சொல்லாம இப்படி பேசிட்டு இருக்கியல? யோ, நீ போருமையா உன் வேலையை பார்த்துட்டு. ஏக்கா, அவிய உங்ககிட்ட சீட்டு போட்டிருக்காவல்ல, இத காரணம் காட்டி காசு தராம போனா என்ன பண்ணுவியே? ஏன் இழுவ அப்படி சொல்லியா? அவிய தராம போனா நான் சும்மா விட்டுருவனோ? என்கிட்டலாம் அவிய வேலை பழிக்காது. நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? இப்படி ஆசையை செஞ்சு வச்சத வீட்டுக்குள்ள வந்துட்டு எடுத்துட்டு போயிருக்காங்களே. ஏம்மா அழாதீங்கம்மா, போலீஸுக்கு போன் பண்ணுவோம், அவைய கண்டுபிடிச்சு கொடுத்துருவாவ. ஆமாண்ணே, நீங்க சொல்றது சரிதான், போலீஸுக்கே போன் போட்டுருவோம். இழுவே, கேட்டியா? போலீஸுக்கு ஃபோன் பண்ண போறாவலாம். இன்னைக்கு ஃபுல்லா ஒரே என்டர்டெயின்மெண்டா தான் இருக்க போகுது. ஆமாக்கா. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வந்திருப்பேன். ஆமாக்கா. இன்னைக்கு ஃபுல்லா தெருவுலயே இருந்து என்ன நடக்குன்னு நல்லா வேடிக்கை பார்க்கலாம். ஆமாக்கா. என்ன காணாம போச்சுன்னு சொன்னாவனா கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்லாம அழுதுட்டேலாம் இருக்காவே. அதான் போலீஸ் வருதுல உமா, என்ன காணாம போச்சு சொல்லி தானே ஆகணும். நீங்க போலீஸுக்கு போன் பண்ணுங்க கோபால். எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாவள தவிர போன் பண்ண மாட்டாவ. இழுவ பாத்தியா, இவரும் தான் பேசிக்கிட்டே இருக்காரு, இவரு ஃபோன் பண்ணலாம்ல. ஆமாக்கா. லட்சுமி, கோமதிக்கு தண்ணி எடுத்துட்டு வா, ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கா பாரு. சரிக்கா, ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? எங்க தெருவுல ஒருத்தங்க வீட்டுல பொருள் காணாம போயிருச்சு.
என்ன பொருள் காணாம போச்சு? தெரியலீங்க சார். காலையில இருந்து அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. வீட்ல ஏதோ காணாம போச்சுன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா? ஆமா சார், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி சரி, எந்த தெரு? ஜெயலட்சுமி நகர்ல 3வது தெரு சார். சரிங்க, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவோம். தம்பி ஃபோன் பண்ணிட்டியா? ஆமாண்ணே பண்ணிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல போலீஸ் வந்துருவாங்களாம். சரிப்பா. போலீஸ் வராவளா? ஆமாங்க வராங்க. ஆமா, இங்க யார் எனக்கு ஃபோன் பண்ணது? நான் தான் சார் பண்ணேன். எந்த வீட்ல பொருள் காணாம போச்சு? அந்த வீட்ல தான் சார். சரி வாங்க, போய் என்னன்னு விசாரிப்போம். என்னம்மா, உங்க வீட்லயே பொருள் காணாம போயிருக்கு? ஆமா சார். என்னம்மா, என்ன பொருள் காணாம போச்சு? அத நான் எப்படியா வாயால சொல்லுவேன் சார். ஆசாசியா வாங்கி வச்சிருந்தேன் சார், இப்படி காணாம போயிட்டு யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏம்மா, இப்படி மொட்டையா சொன்னா என்னதை கண்டுபிடிக்கிறது? என்ன பொருள் சொல்லுங்க, அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். முதல்ல ஏன் இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு? எல்லாரும் தள்ளி போங்க. ஏட்டம்மா, எல்லாரையும் போக சொல்லுங்க. சரிங்க சார். ஏமா எல்லாரும் தள்ளுங்கம்மா. சொல்லுமா, என்ன காணாம போச்சு? அது அது வந்து மேடம். ஏம்மா நிறுத்துமா, நானே உள்ள போய் பார்க்கறேன். எல்லா பொருளும் அப்படியே இருக்கு, எதுவுமே களையல. இந்த வீட்ல என்னதான் காணாம போயிருக்கோம்? என்ன ஏட்டம்மா, என்ன பொருள் காணாம போயிருக்கு? சார், எல்லா பொருளும் அப்படியே களையாம இருக்கு சார். என்னதான் காணாம போச்சுன்னே தெரியல. என்னம்மா, எல்லாமே அப்படியே இருக்கான்? சொத்து பத்திரம் ஏதாவது காணாம போயிட்டோ? இல்லைங்க சார். அப்புறம் என்னதான் காணாம போச்சு? இப்ப சொல்றீங்களா இல்லையா? இல்லைன்னா உங்களை தான் தூக்கி ஜெயில வச்சிருவோம். வேண்டாங்க மேடம், நான் சொல்லிடுறேன். சொல்லுங்கம்மா, என்ன காணாம போச்சு? நான் ஆசாசியா செஞ்ச மீன் குழம்பு காணுங்க சார். மீன் குழம்பா? குழம்பா? மீன் குழம்பா? குழம்பா? என்னது, மீன் குழம்ப காணுமா? ஆமாங்க சார், நான் வச்ச மீன் குழம்பு தான் காணோம். ஆசாசியா காலையிலே எந்திரிச்சு என் புருஷனுக்காக வச்சேன். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். மீன் குழம்ப காணுங்கிறதுலாம் ஒரு கேஸ். இதெல்லாம் கண்டுபிடிக்கணுமோ? இதுக்கு அம்மாடியோ ஐயோன்னு அழுக வேற. எதுக்குமா எங்களுக்கு ஃபோன் பண்ண? நான் பண்ணலீங்க மேடம். எவன்டா அது இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு எனக்கு ஃபோன் பண்ணது? பாருங்க சார், எல்லாரும் ஓடிட்டானுங்க. இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க. ஏம்மா, நீ முதல்ல ஒழுங்கா இருந்துக்க. போய் போய் ஒரு குழம்ப காணும்னு கத்தி ஊரை கூட்டியிருக்கா. உன்னால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஃபோன் பண்ணிருக்காங்க. ஒழுங்கா இருந்துக்கம்மா, இல்லைன்னா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். இன்னொரு வாட்டி இந்த தெருவில் பிரச்சனைன்னு ஃபோன் வரட்டும், அப்புறம் இருக்கு எல்லாருக்கும். வாங்க ஏட்டம்மா, நம்ம போவோம். ஓகே சார். நான் ஆசையா வச்ச மீன் குழம்பை யாரோ எடுத்துட்டாங்க. என் மீன் குழம்பு போச்சே. கோமதிக்கா, 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 இங்க போலீஸ்காரங்க இருந்தாங்களா? இங்க உங்கள அவி இப்பதான் போறாவ லட்சுமி. இக்கா, என் வீட்லயும் குழம்ப காணுக்கா. என்ன சொல்லியா லட்சுமி? ஆமாக்கா, உங்க வீட்ல பிரச்சனைன்னு இங்கே நின்னுட்டு இருந்தேன். வீட்ல போய் பார்த்தா நான் வச்ச குழம்பு காணுக்கா. என்ன குழம்பு வச்ச லட்சுமி? நல்ல நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருந்தேக்கா. பாத்தியா லட்சுமி, யாரோ குழம்பு திருடுறாவன்னு சொன்னா யாருமே நம்பல. இப்ப பாத்தியா, உன் வீட்லயே யாரோ குழம்பு திருடிட்டாவ. ஆமாக்கா, யாரோ நான் வச்ச குழம்பு எடுத்துட்டு போயிட்டாங்க. குழம்பு சட்டி இங்கதான்க்கா இருக்கு. குழம்பு எப்படி எடுத்துட்டு போனான்னு தெரியல. ஆமா லட்சுமி, என் வீட்லயும் அப்படிதான் நடந்துச்சு. இனிமே கிச்சனுக்கு பூட்டு தான் போடணும் லட்சுமி. ஆமாக்கா. சார், சார், உள்ள வாங்கம்மா. என்னாச்சுமா, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கீங்க? சார், எங்க வீட்லயும் குழம்ப காணும் சார். என்னது, குழம்ப காணுமா? ஏம்மா, உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு குழம்ப காணும் சொல்லிட்டே இருக்கிய. நேத்து தானே ஒரு பொம்பளை குழம்ப காணு உட்காந்து அழுது ஊரை குட்டுச்சு. நீங்களும் அந்த தெரு தானம்மா? ஆமா சார், கருவாட்டு குழம்பு சூப்பரா வச்சிருந்தேன் சார். யாரோ எடுத்துட்டு போயிட்டாவ. ஒரு வாட்டி கூட அதுல சாப்பிட்டு டேஸ்டே பார்க்கல சார். அதுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். போமா வெளிய, குழம்புலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆசாசையா வச்சேன் குழம்ப, யாரோ எடுத்துட்டு போயிட்டாவ. இந்த போலீஸ் வேற கண்டுபிடிச்சே தர மாட்டுக்காங்க. என்னம்மா முணுமுணுத்துட்டு திரியறா?
ஒன்றும் இல்லை சார். உனக்கு என்னம்மா, நீ ஏங்க நின்றுட்டு இருக்கா? சார், வசந்தி அக்கா கருவாட்டு குழம்பு நல்லா வைப்பவே, கொஞ்சம் கண்டுபிடிச்சு தாங்கலாம். ஏம்மா, குழம்புலாம் காணாம போனா இங்க கண்டுபிடிச்சு தர மாட்டோம். நீங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? விளக்குமாறு காணாம போனாலும் போலீஸ் கண்டுபிடிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கண்டுபிடிச்சு தர மாட்டோமா, போங்க. சாரிங்க சார். எப்பா, காலையிலேயே வந்து டென்ஷன் பண்றாங்க. நேத்து என்னன்னா அந்த அம்மா குழம்ப காணலும் கடந்தா அப்படியே அழுது. இன்னைக்கு இன்னும் 2 பேர் வந்துட்டு போறாங்க. குழம்பலாமெல்லாம் ஒருத்தையும் திருடுவான். நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏட்டம்மா, அந்த ஜெயலட்சுமி நகர்ல இருந்து காலையில 2 பேர் வந்தாங்க. அந்த மீன் குழம்பு கேஸா சார்? ஆமா, ஆனா இவங்க வேற 2 பேர். அவங்க வீட்லயும் குழம்பு காணுமா. யாராச்சும் குழம்பெல்லாம் திருடுவாங்களா என்ன? தெரியல சார், ஆனா இது ஏதோ வித்தியாசமான கேஸ் மாதிரி இருக்கு சார். என்னம்மா, என்ன விஷயம்? சார், என்னோட வீட்லயும் குழம்பு காணும் சார். ஹோ டேம் இட், எப்படி எல்லார் வீட்லயும் ஒரே மாதிரி குழம்பு காணாம போகுது? இது என்னன்னு நம்ம விசாரிச்சே ஆகணும். வாங்க போகலாம். ஏட்டம்மா, தெருவுல யாரையுமே காணோம். எல்லாரையும் வெளியே வர சொல்லுங்க. ஓகே சார். எல்லாரும் வந்துருவாங்க சார். இந்த தெருவுல எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆமா சார், எல்லாரும் வந்துட்டோம். ஒரு வீட்ல மட்டும் வரல. அவிய வீட்ல இன்னைக்கு கல்யாணம் பார்த்துக்கோங்க. சரி சரி, இங்க யார் வீட்லலாம் குழம்பு காணாம போச்சு? என் வீட்ல, என்னோட வீட்லயும் தான் சார். சார், எங்கள் வீட்லேயும் நான் அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன்ல. எங்க வீட்லயும் குழம்பு காணாம போயிட்டு சார். இவ்வளவு பேர் வீட்ல காணாம போயிருச்சா? ஆமா சார், தினமும் யாராவது ஒரு வீட்ல குழம்பு காணாம போயிருது. யார் வந்து இந்த குழம்பெல்லாம் எடுத்துட்டு போறா? இது ரொம்ப வித்தியாசமான கேஸா இருக்க. சரி, இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன். விசாரிச்சு யாரு குழம்பு திருடுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். விசாரணைக்கு உங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க ஸ்டேஷன் கூப்பிடுவோம். எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். சரிங்க சார், வந்துடுறோம். அப்புறம் உங்க தெருவுல சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தாங்களா? இல்ல மேடம், அப்படி யாரும் வரல. சரி, சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கு? எங்கேயுமே இல்லை சார். ஓகே, இப்போ நானும் ஏட்டாமாவும் தெருவில் இருக்கிற எல்லா வீட்லயும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம். இன்வெஸ்டிகேஷனா? அப்படின்னா என்ன சார்? உங்க வீட்டுக்கு வந்து எப்படி திருடு போயிருக்குன்னு நானும் ஏட்டாமாவும் பார்க்க போறோம். என் வீட்ல தான் எதுவுமே காணாம போலையே. காணாம போலாட்டியும் உங்க வீட்லயும் நாங்க வந்து பாப்போம். அப்ப யாரும் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணாம ஊரை விட்டு வெளியே போக கூடாது. ஓகே சார். சார் சார், யார் அது? சார், நான் சொன்னேன்ல, இவர் பொண்ணுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் நடக்குது. ஓ அப்படியா? ஏன் நீங்க கத்திக்கிட்டு ஓடி வாரீங்க? சார், என்னோட பொண்ணுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் நடக்குது. ஆனா கல்யாண வீட்லயே குழம்பு யாரோ திருடிட்டாங்க சார். ஓ மை காட், கல்யாண வீட்டிலேயே குழம்பு திருடிட்டாங்களா? நீங்க கவலைப்படாதீங்க சார், அந்த திருடனை நாங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறோம். நீங்க சமையல்காரர்கிட்ட சொல்லி புதுசா குழம்பு ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க சார். நாங்க திருடனை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறோம். சரிங்க சார். சரி, இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க எல்லாரும் செய்யுங்க. எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நைட்டு குழம்பு திருவிழா நடத்த போறோம். எல்லாரும் வீட்டுக்கு வெளியே குழம்பு ரெடி பண்ணுங்க. பார்க்கலாம் அந்த திருடன் எப்படி வரான்னு. ராத்திரி எல்லாரும் ரெடியா இருங்க. ஏட்டம்மா, குழம்பு வைக்க ரூம் ரெடி பண்ணியாச்சா? ஆமாங்க சார், எல்லா குழம்பையும் வைக்கிறதுக்கு தனியா ஒரு ரூம் ரெடி பண்ணிருக்கோம். சரி ஓகே. அந்த ரூம்ல யாருக்கும் தெரியாம ஒரு சிசிடிவி கேமரா வைக்க போறேன். அந்த திருடன் குழம்பு எடுக்க வரும்போது கண்டிப்பா அந்த கேமரால கேப்சர் ஆவான். அப்ப அந்த திருடன் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சார், உங்க ஐடியா சூப்பரா இருக்கு சார். கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும். நம்ம அந்த திருடனை கண்டுபிடிச்சிடலாம். சரி வாங்க ஏட்டம்மா, நம்ம போலாம். கோமதிக்கா, குழம்பு திருவிழா திருடனை பிடிக்க தானே? இது ஏன் நெஜ திருவிழா மாதிரியே இருக்கு? ஆமா லட்சுமி, நெஜ திருவிழா மாதிரி இருந்தாதானே திருட வருவான். அதான் அப்படி ஏற்பாடு பண்ணிருக்காவ. நல்லா இருக்குல்லக்கா, திருவிழா மாதிரியே இருக்குல்ல. இன்னைக்கு எப்படி அந்த திருடன் மாட்டிடுவான். ஆமா லட்சுமி, நானும் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன், அவன் எப்ப மாட்டுவான்னு. ஆமாக்கா, அவனுக்காக தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு குழம்பு வச்சிட்டு இருக்காவ பெரிய பெரிய அண்டால. இக்கா, எத்தனை குழம்பு வைக்காவ? என்ன குழம்புலாம் தெரியல லட்சுமி, எப்படியும் ஒரு 6-7 இருக்கும்.
7 வகை குழம்பாக்கா? ஆமா லட்சுமி, வித்தியாசமா குழம்பு வச்சாதானே திருட வருவான். ஆமாக்கா, அதுவும் சரிதான். என்ன கலக்குருவி, திருடனுக்காக குழம்பு வைக்கிறியோ? ஆமா, நல்ல குழம்பு வச்சாதானே திருட மாட்டுவான். அதுவும் சரிதான், நல்லா டேஸ்டா வை. 7 வகை குழம்பு, இன்னைக்கு நைட்டு ஒரு புடி பிடிச்சிடணும். சின்ன பொண்ணு, எல்லாரும் குழம்பு செஞ்சுட்டாவலாமா? ஆமாக்கா, மேலே வீட்டுலாம் குழம்பு வச்சாச்சு, இன்னும் 2 வீட்டில் தான் குழம்பு வைக்கணுமா. நீங்க வச்சுட்டீங்களாக்கா? ஆமா சின்ன பொண்ணு, நானும் லட்சுமி சேர்ந்து குழம்பு வச்சுட்டோம். சரிக்கா, நீங்க வச்சாலே குழம்பு டேஸ்டா இருக்கும், அதை திங்கிறதுக்கே கண்டிப்பா திருட வந்துருவான். ஏன் மாடு, நீ குழம்பு வைக்கலையா? சும்மாவே நான்லாம் குழம்பு வைக்க மாட்டேன். இன்னைக்கு பெரிய பெரிய அண்டால 7 வகை குழம்பு வச்சிருக்காவ, நான் எப்படி தனியா குழம்பு வைப்பேன் வீட்டுல? சின்ன பொண்ணு, இன்னைக்கு அந்த திருடை மாட்டிடுவாளாமா? அது யாருக்குக்கா தெரியும்? அவன் வருவாங்கிற நம்பிக்கையில் நம்ம குழம்பு வைக்கிறோம், வரதும் வராதும் அவன் இஷ்டம் தானே. அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு. சரிக்கா, இந்த குட்டச்சி கூட நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் எல்லா குழம்பையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. கோமதி அக்கா, எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த வளர்ந்த மாடு மட்டும் ஜாலியா இருக்காக்கா, எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டுக்கா. ஆமா லட்சுமி, சின்ன பொண்ணு அவ பியாருக்கு ஏத்த மாதிரி எப்பவுமே சின்ன பொண்ணு தான், சின்ன பிள்ளை மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் தெரிஞ்சிட்டு இருப்பா. அதான் லட்சுமி, எப்பவுமே அவ இருக்கிற இடம் கலகலன்னு இருக்கு. கோமதி அக்கா, எல்லாரும் குழம்பு ரெடி பண்ணியாச்சுக்கா? அப்படியே வசந்தி, போலீஸ் சார் வரட்டும் வசந்தி, அவர் வர வரைக்கும் காத்துட்டு போமே. கோமதியக்கா, சார் தான் எல்லா குழம்பையும் இந்த ரூம்ல வைக்க சொன்னாவல்லாக்கா, நாமளே போய் வச்சிருவோமே. வாழ்ந்த மாடு, அதான் அந்த அக்கா சொல்றாவல்ல, சார் வரட்டும் அப்புறம் கொண்டு வைப்போம். சரி, அப்புறமே வச்சிருவோம். சின்ன பொண்ணு, எல்லா குழம்பையும் டேஸ்ட் பார்த்துட்டியா? ஆமாக்கா, எல்லா குழம்பையும் டேஸ்ட் பார்த்தாச்சு. திருவிழா முடிஞ்சதும் எல்லா குழம்புலையும் ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். ஏன் மாடு, திருவிழா முடியும் போது திருடன் குழம்பெல்லாம் எடுத்துட்டு போயிருவானே, பிறகு எப்படி தும்பா? ஏ கலர் குருவி, நம்ம இத்தனை பேர் இருக்கோம், திருடன் எப்படி வந்து எடுத்துட்டு போவான்? போலீஸ்காரங்க வேற இருக்காவ. நம்ம குழம்பெல்லாம் தனியா ஒரு ரூம்ல தானே கொண்டு வைக்க போறோம், திருடன் வந்து எடுக்க வருவான். ஒருவேளை அவன் வரலாட்டி? அப்புறம் என்ன, 7 வகை குழம்பு நமக்கு தான். அப்போ இன்னைக்கு நைட்டு ஒரு விருந்து காத்திட்டு இருக்கு. 7 வகை குழம்பு, இன்னைக்கு ராத்திரி நல்ல சாப்பாடு தான். சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் குழம்பு வச்சு முடிச்சிட்டோம் சார். 7 வகை குழம்பு வச்சிருக்கோம் சார். அப்படியா? எல்லாரும் குழம்பு செஞ்சு முடிச்சிட்டாங்களா? ஆமா சார், எல்லாம் ரெடியா இருக்கு. அப்ப சரி, எல்லாரும் அந்த குழம்பு எடுத்துட்டு போய் ரூம்ல வைங்க. ஏட்டம்மா, நீங்களும் கூட போங்க, அந்த ரூமுக்குள்ள யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்க. குழம்பெல்லாம் வச்சு முடிச்சதும் ரூமை பூட்டி சாவி எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சரி, எல்லாரும் போய் குழம்ப வச்சுட்டு வாங்க. சார், எல்லாரும் குழம்பு வச்சுட்டாங்க. ரூம் எல்லாம் நல்லா செக் பண்ணீங்களா? ஆமா சார், செக் பண்ணிட்டேன், ரூம்ல யாரும் இல்ல. சாவி உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமா சார். சரி, எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க, காலையில வந்து நாங்க பாக்குறோம். ஆ சரிங்க சார். ஐயோ, என்னாச்சு? கரண்ட் போயிருச்சே. இந்த நேரத்துல பார்த்து யாரு கரண்ட் ஆஃப் பண்ணது? யாரு எங்க இருக்காவனே தெரியலையே, ஒரே இருட்டா இருக்கு. என்னாச்சு ஏட்டம்மா, கரண்ட் போயிருக்கு? என்னன்னு தெரியல சார். ஐயோ, கரண்ட் போயிருச்சே, ஒருவேளை திருட வந்துருவானோ? திருடனா? அப்பாடா, ஒரு வழியா கரண்ட் வந்துருச்சு. ஏமா, யாராவது போய் குழம்பு இருக்க ரூமை பார்த்துட்டு வாங்க. சரிங்க சார், நான் போறேன். ஐயோ சார். என்னாச்சுமா, ஏன் கத்துறீங்க? சார், அந்த ரூம்ல இருந்து குழம்பெல்லாம் காணும் சார். காணோமா? ஆமா சார், எல்லா குழம்பையும் இந்த திருடன் எடுத்துட்டு போயிட்டான். அப்ப இன்னைக்கு ராத்திரி 7 வகை குழம்பு இல்லையா? சார், இப்போ என்ன பண்ண போறீங்க? அந்த திருடனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? கவலைப்படாதீங்கம்மா, அதுக்கு எங்ககிட்ட ஒரு வழி இருக்கு. அந்த திருடனை நாங்களே உங்ககிட்ட கூட்டிட்டு வரோம். எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்கம்மா. சரிங்க சார். ஏட்டம்மா, நீங்க அந்த ரூமுக்கு போய் சிசிடிவி கேமரா சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. ஓகே சார். சார், அந்த ரூம்ல கேமரா சரியா இருக்கு. சரி, வாங்க ஆபீஸுக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கலாம். ஓகே சார். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணணும், அப்பதான் அந்த திருடன் யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சார்,
அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணுங்க. ஓகேம்மா. பாருங்க சார், எல்லாரும் குழம்ப கொண்டு உள்ள வைக்கிறாங்க. ஆமா, நீங்களும் டோரை லாக் பண்ணிட்டு போறீங்க. சார் சார் அங்க பாருங்க, யாரோ வர மாதிரி இருக்கு சார். ஆமா ஏட்டம்மா. என்ன சார், திருடன் ஒருத்தர் நினைச்சோம் 3 பேர் வராங்க. ஆமா ஏட்டம்மா, 3 பேர் இருக்காங்க. பாருங்க குழம்பு எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு. ஆமாங்க சார், ஆனா யாரோட ஃபேஸும் தெரிய மாட்டேங்குதே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏட்டம்மா. எப்படியும் குழம்பு எடுத்துட்டு அவங்க திரும்பணும்ல, அப்ப நம்ம பாத்துடலாம். சார் சார் திரும்பிட்டாங்க சார். ஆமா, ஆனா ஃபேஸ் கிளியரா இல்லையே. சார் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே. சார் சார் இப்ப பாஸ் பண்ணுங்க. இவங்களா? நான் இவங்கள பாத்துருக்கேனே. சார் இது வேற யாரும் இல்ல, சின்ன பொண்ணு தான். சின்ன பொண்ணா? குழம்பு காணா போச்சுல, அந்த தெருவுல தான் இவங்களும் இருக்காங்க. ஆனா கூட இருக்கிற 2 பேர் யாருன்னு தெரியல சார். அது சின்ன பொண்ணை விசாரிச்சா தெரிஞ்சிடும். சீக்கிரம் வாங்க ஏட்டம்மா. அந்த சின்ன பொண்ணு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவளை பிடிச்சாகணும். வாங்க சீக்கிரம் போலாம். ஓகே சார். ஏம்மா சின்ன பொண்ணுங்க? என்னாச்சு சார், அவளை ஏன் தேடுறீங்க? என்ன ஆச்சா? எங்கம்மா சின்ன பொண்ணு? குழம்ப காணுன்னு ஊரே யான்ட்ட வந்து சொன்னீங்களே. திருடனை உங்க கைக்குள்ளேயே வச்சுட்டு என்கிட்ட தேடி இருக்கீங்க. நாம தேடிக்கிட்டு இருந்தது திருடன் இல்ல, திருடி. சின்ன பொண்ணுதான் அந்த திருடி. ஏட்டம்மா போய் சின்ன பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். என்னாச்சு சார்? எதுக்கு என்ன கூப்பிட்டியே? எதுக்கு கூப்பிட்டேனா? நீதானம்மா எல்லார் வீட்லயும் குழம்பு திருடுனா? என்ன சார் சொல்றீங்க? நானா? நடிக்காதம்மா, நீதான் திருடுனான்னு எனக்கு தெரியும். இல்ல சார், நான் குழம்பு திருடல. சார் சின்ன பொண்ணை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் சார். அவ அப்படி பண்ணிருக்க மாட்டா. வாய் தான் கொஞ்சம் எடக்கு மடக்கா பேசுவா சார், திருடலாம் மாட்டா. அப்போ நாங்க சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்களா? அப்படி இல்ல மேடம். உங்க யாருக்காவது சந்தேகமா இருந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. சிசிடிவி கேமரால குழம்பு திருடுனது இவ தான் தெரிஞ்சிருக்கு. அந்த வீடியோவை உங்களுக்கும் காட்டுறோம். அந்த குழம்பு இருந்த ரூம்ல இவ தான் போய் குழம்பு திருடிட்டு வந்திருக்கா. உண்மையை சொல்லு சின்ன பொண்ணு, நீ தானே திருடுனா? ஆமா சார், நான் தான் திருடினேன். இப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? நீ தான் திருடுனியா? ஆமாக்கா, நான் தான் திருடினேன். எங்களால இதை நம்பவே முடியல சின்ன பொண்ணு. ஏன் எதுக்காக இப்படி திருடுன? உன் ஒருத்திக்கு இவ்வளவு குழம்பு தேவையா? எனக்காக இல்ல கலக்குருவி. வேற எதுக்குமா இவ்வளவு குழம்பு திருடுனா? எல்லாம் ஒரு காரணமா தான் சார். அப்படி என்னமா காரணம்? அந்த குழம்பு எடுத்துட்டு போய் நான் மட்டும் தனியா சாப்பிடல, ரோட்ல கஷ்டப்படுறவங்களுக்கும் அநாத ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்கும் கொடுத்தேன். சின்ன பொண்ணு என்னம்மா சொல்ற? திருடிதான் உங்களுக்கு கொடுக்கணுமா? என்கிட்ட இல்லக்கா, அதான் திருடி கொடுத்தேன். அது தப்பா? தப்புதாம்மா. யாருக்காவது கொடுத்து உதவணும்னா சொந்த காசுல கொடுக்கணும், இப்படி திருடி கொடுக்க கூடாது. ஏட்டம்மா அந்த விலங்க மாட்டுங்கம்மா. வாமா, கம்பி என்னதான் உனக்கு அறிவு வரும். சின்ன பொண்ணு ஏமா இப்படி தப்பு பண்ணா? 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லக்கா.